பட்டினம்பாக்கம் பீச்சில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே வீட்டில் நாமளும் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? சொன்ன ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் மீன் குழம்பு கிடைக்கும். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி அதையும் இங்கே உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்புல நம்ம புளிக்கரைசல் மட்டும்தான் ஊற்ற போகிறோம். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுறதில்ல. வெங்காயம் லைட்டாக வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பச்சை மிளகாய் 4 நறுக்கி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நாங்கள் அதிகமாக காரம் சாப்பிடுவோம், ஸோ 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். பச்சை மிளகாவும் லைட்டாக வதங்கினா போதும். இப்போது 2 பழுத்த தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அதோடைய கவுண்ட்டை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம புளிக்கரைசலையும் ஊற்ற போகிறோம், ஸோ புளிப்பு அதிகமாயிரும். தக்காளி போட்டதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கு நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி, மிளகாய், வெங்காயம் 3யுமே நான் அதில் பண்ணுற மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லாட்டி முழுசாக அப்படியே நிற்கும். உப்பு நம்ம இது வதங்குறதுக்காக தான் போட்டிருக்கோம், பின்னாடி எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருக்கும் டேஸ்ட் பார்த்துட்டு. தக்காளி இதில் இருக்க மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதை 20 நிமிஷம் கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் எப்படி செய்கிறதுன்னு நான் பின்னாடி வேறு ஒரு வீடியோ போடுறேன். இப்போது இதெல்லாம் கட்டிப்பட விடாமல் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் மஞ்சள் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் கட்டிப்பட விடாமல் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இதில் நான் செஞ்சுருக்க மாதிரியே மிளகாத்தூள் தனியாக, மஞ்சள் சீரகத்தூள் தனியாக போட்டு தான் மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுறக்கூடாது. இப்போது நம்ம மீனுக்காக எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கணும், அப்போ தான் நம்ம மீன் சேர்க்குறப்போ எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கும். நல்லா குழம்பு இப்படி கொதிச்சு வர்றப்போ நம்ம இப்போ மீனை சேர்த்துக்கணும். குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி மீனை சேர்க்கவே கூடாது. இப்போது ஒவ்வொரு மீனாக பொறுமையாக உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லா மீனும் சேர்த்ததுக்கப்புறம் பொறுமையாக ஒரு தடவை கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கோங்க, இல்லாட்டி மீன் அடியில் போய் செட்டில் ஆயிரும். இப்போது கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு மீனை வேக வச்சுக்கலாம். கரெக்டாக 3 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா மீன் உடைய ஸ்டார்ட் ஆயிரும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் இங்கே பிளெயினான மீன் குழம்பு தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் 3யும் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் சேர்க்குறதா இருந்தால் புளியை கொஞ்சம் குறைச்சிருங்க, இல்லாட்டி ரொம்ப புளிப்பாக இருக்கும் குழம்பு. அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.